சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாபாவுடைய லீலைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. இன்னைக்கு மதியானம் 1லேருந்து 2 வரைக்கும் குருஹோரை வருது. இன்னைக்கு 2வது வார கூட்டு பிரார்த்தனை நடக்க போகுது. 9 வார கூட்டு பிரார்த்தனையில் இன்னைக்கு 2வது வார கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இன்னைக்கு மதியானம் 1லேருந்து 2 வரைக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா நைட்டு 8லேருந்து 9 o'clock வரைக்கும் குருஹோரை வருது. இன்றைக்கி தேர்ஸ்டே, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனையில் கலந்துட்டு உங்கள் ப்ரேயர்ஸை பாபா கிட்ட வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் 100% நிறைவேறும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே சாய்பாபா உயிரோடு இருந்த காலத்துலேயும் பாபா மகாசமாதி ஆனதுக்கப்புறமும் அவருடைய டிவோட்டிஸ்க்கு நடத்தின ஒரிஜினல் உண்மையான லீலைகளை கொண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான ஒரு சாய்லீலாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஸ்டொமக் பெயினால் பாதிக்கப்பட்டவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லீலை அவங்களுக்கானது தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயினால் யாருனாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தீர்க்க முடியாத ஸ்டொமக் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கடைசியாக கூட்டு பிரார்த்தனை இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனை யாருக்குன்னா பிரிந்த கணவன் மனைவிக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். டிவோர்ஸ்க்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களாம் மறுபடியும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை வைக்க போகிறோம். ஸோ உங்களோட பிரார்த்தனை இந்த விஷயத்தை தவிர்த்து உங்களுடைய வேறு பிரார்த்தனைகள் எதனாச்சும் இருந்தாலும் நீங்கள் கடைசியில் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. பாபா கிட்ட உங்கள் ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக வைங்க. இப்போ நம்ம சாய்லீலாக்கு போகலாமா? ஓம் சாய்ராம். இந்த சாய்லீலா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1954 நடந்துச்சு. பாபா மகாசமாதி ஆனதுக்கப்புறமா புனேயில் நடந்துச்சு. புனேயில் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராம்பாவ் காக்கடே அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் புனேயில் இருக்கார். இவருக்கு பார்த்திங்கன்னா கடுமையான வயிற்று வலி இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அந்த ஸ்டொமக் பெயின் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது தான் புரியுது. அது ப்ளூரிசி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி அவருக்கு வந்திருக்கு. அது வியாதி எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வில் அலர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் அவருக்கு அந்த கடுமையான வயிற்று வலி வந்துட்டே இருக்குது. அவருக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாலுமே அந்த வயிற்று வலி போகலை. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக ஆன்டிபயோட்டிக் அவருக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் நீங்கள் அது படிப்படியாக க்யூர் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு இந்த மாதிரி நுரையீரலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த அலர்ஜினால தான் நம்மளுக்கு வயிற்று வலி வருது அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ திங்க் பண்ணுறாரு, நம்ம இந்த மாதிரி டிசீஸ் நமக்கான வரதுக்கான காரணம் என்ன, நம்ம என்ன சாப்பிட்றோம், அதை எப்படி சாப்பிட்றோம், நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம், இந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்குமா ஃபுட்டெல்லாம், ஸோ இந்த ஃபுட்டை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸை ரெடி பண்ணுறாரு. ஒரு ஃபுட் பேட்டர்னை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இப்படி சாப்பிட்ணும், இந்த டைமுக்கு இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறாரு. அப்படி ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போதே அவர் அசதியில் தூங்கிட்டார். தூங்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா அவர் கனவுல வராரு. கனவுல யாரே இன்னும் என்ன யோசிச்சுட்ருக்க, என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை, இனிமேல் போயிட்டு நாராயணன் கிட்ட கிராசரி வாங்கி நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நாராயணன் அப்படிங்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாராயண் யார் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ராம்பாவ் காக்கடை வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராசரி ஸ்டோர் வச்சுருக்க ஒரு மனுஷர் தான் அவர். பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் நீ நாராயணன் கிட்ட போயிட்டு கிராசரி பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு பேட்டர்னே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் பாபா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நாராயணன் கிட்ட ஃபுட்டு கிராசரிஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது படிப்படியாக அவருடைய அந்த டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் வாங்கி யூஸ் பண்ணதை ஆரம்பித்ததுக்கப்புறமா கிராசரிஸ்லாம் அவரோட ஸ்டொமக் பெயினும் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் க்யூர் ஆகிடுச்சு.
அந்த அந்த மாதிரி இருக்கிற டைமில் ராம்பாபு வந்து எப்போவுமே யூஸ்வலி டெய்லியுமே ஒரு 4 மணிக்கு எழுந்து அவர் வந்து மெடிடேட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அப்படி ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது இவருக்கு ஆப்போசிட்டில் மெடிடேஷனில் இருக்கும்போது இவருக்கு ஆப்போசிட்டில் சுவாமி சமர்த்த சுவாமிகள் இருக்கார்ல, அக்கல்கோட்டை மகாராஜ் இருக்கார்ல, அவங்க வந்து நேரில் உட்காந்துருக்காங்க. மெடிடேட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. இவருக்கு வந்து இவர் மெடிடேஷனில் இருக்கிறதுனால இவரால் நம்பவே முடியாது. என்னடா சுவாமிகள் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரையே கிள்ளி பார்த்துக்குவார். அப்படி கிள்ளி பார்க்கும்போது வலிக்கும். அப்போ தான் அவருக்கு புரியும், ஓகே நம்மக்கிட்ட சுவாமிகள் தான் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்குவார். அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது பாபா வந்து சுவாமிகள் பக்கத்தில் வந்து நிற்பார். அரே என்ன சுவாமிகள் வந்து உங்ககிட்ட பேசுகிறத உன்னால் நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இவர்கிட்ட பேசுவார் மெடிடேஷனில் இருக்கும்போது. அப்போ இவரும் அந்த டைமில் சொல்வார், பாபா நீங்கள் 2 பேருமே எனக்கு காட்சி கொடுத்துருக்கீங்களே, என்னால் இதை நம்பவே முடியலையே பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். சரி எங்களை நம்ப மாட்டல நீ, அப்படி உனக்கு நம்பணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லு, அப்படி இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீ வந்து எங்களை நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து கொஸ்டின் கேட்பாரு. பாபா எனக்கு என்ன சத்தியமாக நம்ப முடியல பாபா, நான் நம்புகிற மாதிரி எதுனாச்சும் நீங்களே எனக்கு ஒன்று பண்ணுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராம்பாபு காக்கடை வந்து பாபா கிட்ட மெடிடேஷனில் இருக்கும்போது சொல்வார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா சொல்வார், சரி ஓகே இன்னைக்கு இப்போ காலையில் 4 மணிக்கு நீ மெடிடேட் பண்ணிகிட்ருக்க, நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு யாரனா பாசுந்தி கொண்டு வந்து கொடுத்தா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்பார் பாபா. சரி பாபா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் சந்தோஷமாயிடுவார். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே டைமில் காட்சி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இவருக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த குஷியிலேயே என்ன பண்ணுவார்னா மெடிடேஷன் முடிச்சுட்டு அது ஒரு 8 மணிக்கா என்ன பண்ணுவார், டெய்லியுமே மாருதி கோவிலுக்கு போவார். யூஸ்வலாகவே மாருதி கோவிலுக்கு போவார் 8 o'clockனா. இவர் புனேயில் இருக்கார், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாருதி கோவிலுக்கு போகிறாரு. போயிட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரதாங்க ஆவார். யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் யாரோ எங்கேருந்தோ வேகமாக வருவார். வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசுந்தி கையில் கொண்டு வந்து கொடுப்பார். இவர் கையில் கொடுப்பார். இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமாக வந்து இதை கொடுக்கறதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தேன், இது கொடுக்கணுன்னா நல்ல கடவுள் பக்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக ஒரு நல்ல மனுஷனாக பார்த்து நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க, இந்தாங்க பிடிங்க இது உங்களுக்கு தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி டம்ளரில் பாசுந்தி வந்து இவருக்கு போட்டு கொடுப்பார். இவர் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. இவரும் என்ன பண்ணுவார், அப்படியே இவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பார்த்தே இருந்திருக்க மாட்டார். அவ்வளோ சூப்பரான பாசுந்தியை அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டம்ளர் அவர்கிட்டே கொடுத்துட்டு சரிங்க ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு கோவிலை மாருதி மந்திரில் போயிட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது தான் இவருக்கே ஸ்ட்ரைக் ஆகும், ஆஹா வந்துட்டு போனது பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிடேஷனில் இருக்கும்போது பாசுந்தி பாபா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரா, அதுக்கேற்ற மாதிரி கோவில் வாசல்லையே வச்சு என்ட்ரு ஆகும் போதே ஒருத்தர் பாசுந்தி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இவரால் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாது. சந்தோஷமாகவும் இருக்கும், இருந்தாலும் பாபா வந்து நேரில் கொடுத்துட்டு போயிருக்காரே அப்படின்றத வந்து இவர் மிஸ் பண்ணிட்டாரே, அவங்கள முகத்தை நல்லா பார்க்கலையே, பிளெஸிங்ஸ் வாங்கலையே, மிஸ் பண்ணிட்டாரேன்ற மாதிரி இருக்கும். உடனே கோவிலை சுற்றி வந்துட்டு வெளியே உடனே ஓடி வருவார். ஓடி வந்து எந்த இடத்துல நின்று பாசுந்தி கொடுத்தாரோ ஒருத்தர் அவரை தேடுவார். ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் போய் கேட்பார், இங்கே வந்து ஒருத்தர் பாசுந்தி கொடுத்தாரே அவர் எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லையே அந்த மாதிரிலாம் இல்லையே, யாரும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் இவருக்கு புரியும், ஆமாம் பாபா தான் நமக்கு வந்து பாசுந்தி கொடுத்துருக்காரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஆனால் இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், பாபா நேரில் வந்து நம்மளுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு, பாபா சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து பாசுந்தி கொடுத்துருக்காரு, நம்ம பாபா நம்ம கூடவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவார். இன்னும் ஆத்மார்த்தமாக பாபா கிட்ட நெருங்குவார். எனக்கு இது சொல்லும் போது எனக்கே நடந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி நடக்கணும், எனக்கும் இதே மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சுக்குவோம். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
உங்களுக்கு யாருக்குனாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனையாக கணவன் மனைவிக்காக பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ப்ரேயர்ஸையும் இதே டைமில் நீங்கள் கூட்டு பிரார்த்தனையாக வைங்க. இன்றைக்கி ஸ்டோரி நான் சொன்னதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த வாரம் திங்கக்கிழமையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியாக பாபாவுடைய ரியல் ஸ்டோரியாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போ கூட்டு பிரார்த்தனைக்கு தயாராகும். ஓகேவா? சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு பாபாவுடைய பொன்மொழிகள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு மந்திரமை நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வரும். ஸோ பணம் ரீதியான ப்ராப்ளம்ஸில் யாருன்னா மாட்டியிருக்கீங்க, அது எந்த பணம் விஷயமா இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு பணம் ரீதியான விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் சொல்லியிருக்க மாதிரி அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது பாபா மேலே நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்வேன். அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.